மகநதி சீரியல்ல அடுத்த வரை எபிசோட்ல காவேரி இருந்துட்டு இப்ப சொல்றாங்க, எனக்கு அப்பான ஒருத்தர் எவ்வளோ எவ்வளோ பெருசா இருந்தாரோ அது இப்ப இருக்கிற இடமே தெரியாம மறைஞ்சு போச்சு. இனிமே என் அப்பாவை இந்த ஜென்மத்துல நான் மன்னிக்கவே மாட்டேன், அப்பான்னு இன்னொரு தடவை நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கிருந்து கிளம்புறாங்க. விஜய் இருந்துட்டு காவேரி இதனால் வரைக்கும் அவங்க அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொன்னதே கிடையாது. ஏன் இந்த குடும்பம் கூட அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. ஆனா இப்ப இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க. அவரு வெறுக்கிற அளவு கூட இவங்க கிட்ட நடந்துக்கிட்டதும் கிடையாது. ஆனா நேத்து குடும்பத்தால இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒடிஞ்சு போயிருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த பசுபதி மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் கூட சேர்ந்து விஜய் ஒரு பிளானை போடுறாங்க. நம்ம அந்த பசுபதி எங்க இருக்கா என்ன பண்றான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கு அவன் மட்டும் காரணமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு நிவின் கிட்ட சொல்லவும், எனக்கு என்னமோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குற போது உண்மையான ஃபோட்டோஸ் மாதிரி தான் தெரியுது. எதுவும் செட் பண்ணி ரெடி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. டாக்குமெண்ட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொன்னாங்கல்ல, இந்த எஸ்டேட்டு அதுக்கு அடுத்ததான் அந்த தோட்டம் வாங்கினதுன்னு சொல்லி அந்த பசுபதிக்கு எல்லா விஷயமும் தெரியும். முதல்ல டாக்குமெண்ட் இருந்ததே அவங்கிட்ட தானே. அப்படின்னா கண்டிப்பா இது அவன் செட் பண்ண ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கெஸ் பண்றாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.